பலாக்கொட்டை வச்சு குருமா பண்ணுறாங்களா, அதுக்கு சோம்பு, வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கரகரப்பாக முதல்ல அரைச்சிக்கோங்க. அப்புறம் அதுலேயே ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டு நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்ச மசாலாலேயே உப்பு, மஞ்சள் தூள், இன்னும் கொஞ்சம் பச்சையாக புதினா எல்லாம் போட்டுட்டு ஒரு பாத்திரம் வச்சு பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே பலாக்கொட்டைங்களை நீல வாக்கில் தோல் நீக்கிட்டு அரிஞ்சு வைங்க. அதையும் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வேக விடுங்க. அது வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் அதில் ஊற்றி ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டால் குருமா ரெடி.